சாய் வித் சித்ரா. பிரபலமான ஒரு கதாநாயகனோடு நீங்க இணைந்து நடித்ததுன்னா அது கார்த்தி நடித்த நான் மகாநல்ல திரைப்படம் தான் இல்லையா? இப்போ வரைக்கும் சொல்றேன், கார்த்தி பிரதர் வந்து ஜென்டில்மேன், கிளியரான ஒரு மனுஷன், ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடியவர், அதிகமாக பேசாதவர், ஃபன், அவ்வளோ ஜாலியான ஒரு மனுஷன், தேவையில்லாத விஷயத்தை பேச மாட்டார். அதான் விஷால்னு சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வெரி குட் ஆக்டர். அதை தாண்டி த ரியல் மனிதன், ரியல் ஹீரோன்னு ஹியூமன் பீயிங். ஹியூமன் கரெக்ட். ஆமாம், ஆனஸ்டான ஒரு மனுஷன். நான் பார்த்தா விஷால் வர்றாரு. எந்த விஷயம் மனசில் படுதோ சொல்லிடுவான் மனுஷன். எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் கோவப்படுறதோ கோவப்பட்டுருவான் மனுஷன். ஆமாம், அது தப்பு ரைட்டு, சூழலுக்கு தகுந்த மாதிரி சூழல் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். கரெக்ட். சூழலுக்கு தகுந்த மாதிரி பேசணும், இல்லை அவருக்கு இந்த நேரத்தில் அண்ணனுக்கு ஃபேவராக இருக்கணும், இந்த நேரத்தில் அந்த இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அப்புறம் இன்னும் சொல்லப்போனால் ஜாலியோட உச்சங்க விஷால். எவ்வளோக்கு எவ்வளோ மனுஷன் ஒரு ஆனஸ்டாக இருக்கானோ, எவ்வளோ ஒரு மனுஷன் கோவப்படுவோன்னா அந்த அளவுக்கு அதை விட அதிகமாக ஜாலியான மனுஷன். ஆமாம் 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 ஆமாம். குழந்தை சின்ன பிள்ளையா நீங்க இப்படி சிரிச்சுக்கிட்டு இப்படி வான்னு தெரியுதுன்ற அளவுக்கு ஒரு 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 பண்ணான்னு விசால சொல்லுவேன். அற்புதமான மனிதன். சின்ன சின்ன ஒரு இடத்துல நேரங்களில் உடம்பு கும்பலில் நான் கேள்விப்பட்டேன். அது வைரஸ் ஃபீவர் மாதிரி திடீர்னு ஒரு உடம்பு முடியாமல் போயிருந்து, ஓகே டக்குன்னு ஒரு நாளில் உடம்பு முடியாமல் போயிருக்கோம். கரெக்ட். திருப்பி அடுத்த மாதத்துக்கு நல்லா இருக்கு அவள் தானே. நான் அப்படி கேள்வி, அப்போ கூட எனக்கு ஃபோன் பண்ண மனசே வரலை. 4 பேர் 5 பேர் ஃபோன் பண்ணியிருப்பாங்க நிறைய, எல்லா பேரும். அந்த நேரத்தில் இப்போ நம்ம ஃபோன் பண்ணி அவளை இதாகிட்டு, ஏன்னா எனக்கு தெரியும் அவருடைய ஹெல்த் அப்படி மனுஷன் எனர்ஜி. இன்னைக்கு வெட்டாண்டு ஒரிஜினல் மேலே குதிச்சிட்டியா மனுஷன், ஓடுறாண்ட ஓடிவா மனுஷன், ஓடுற இன்னைக்கு காருக்கு இணையாக ஓடிக்கிட்டு மனுஷன் ஓடுறா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஹெல்த் அப்படி வச்சுக்க மனுஷன். ஏதோ ஒரு விதத்தை எங்கேயோ ஒரு சின்ன இஷ்யூவாக இருக்கும் உடம்பு சின்ன திடீர்னு மனுஷனுக்கு எப்போ என்ன இஷ்யூன்னு தெரியல. அந்த மாதிரி ஃபீவர் ஏதோ ஒன்று இருந்துக்கலாம். ஓகே, அதை கூட நான் அப்போ எனக்கு அதை பற்றி நல்லா தெரியும்ன்றாலும் நான் அப்போ கேட்க வேண்டாம், எல்லாரும் கேட்பான்றால கொஞ்சம் தள்ளி நான் விசாரித்தேன். ஓகே சரி நல்லா இருக்கு அப்படின்றாரு. அவள் தானே, அது ஃபீவர் வருது உடம்புக்கு தெரிஞ்ச இஷ்யூ எல்லாம் சகஜம் தானே. ஆமாம், மற்றபடி ஒரு டக்குன்னு ஒருத்தவங்க போடணும் என்னாச்சு வரணுமா வரணும் இல்லையா அப்படின்னு கேட்குற மனிதர்களை விஷால் ஒருத்தர். உங்களுக்கு சினிமாவில் ஆரம்ப காலத்தில் நண்பர்னா விமலும் விஜய் சேதுபதினு சொல்லலாமா? ஆமாம்மா ஆமாம் ஆமாம் ஆமாம். விமல் க்ளோஸ் ஃப்ரெண்டு, மாமாவும் ஃப்ரெண்டு, சேது மாமாவும். வெண்ணிலா கபடிக்குள்ளே அப்படி சேது மாமா, அதுலேருந்து நாங்கள் 2 பயணிக்கிறோம். ஆமாம். சிவகார்த்திகேயனோட உங்களுக்குள்ள நட்பை பற்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு படம் 2 பேர் சேர்ந்து நடிக்க ஆரம்பிச்சதுலேருந்து என்ன அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, தம்பிட்டு இருக்கிற அவனுடைய ஹியூமர் சென்ஸ், அவனுடைய சின்சியாரிட்டி, இது எனக்கு பிடிச்சி போச்சு அப்போ இருந்து. நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம சீனியர், நான் அதான் உண்மை, தம்பியை விட நான் சீனியர் நம்ம வந்த காலகட்டம் வாய்ப்பு தெரிந்ததுலேருந்து. அதுக்கப்புறம் இவங்க வந்திருக்கலாம், இவங்க சேனலில் வந்துருந்துருக்கலாம். ஆனால் சேனலில் வந்து பயங்கரமாக வசதியாலாம் ஒன்றும் வரலை. சேனல்லையும் வந்து வீட்டில் எதையும் எதிர்பார்க்காம தன்னைத்தானே சில விஷயங்களை வேலை செஞ்சு வருமானத்தை தேடிக்கிட்டு ஒரு வந்தால்தான் தம்பி கார்த்தி. ஆனால் அப்படி வந்த தம்பி நம்ம சேனல்லேருந்து ஒரு சினிமாவில் பார்க்குறப்போ ஒரு புதுசு சேனல், என்னன்னு சேனலு இது வேறு, சினிமாங்கிற பவர் வேறு அப்படி நினைக்க தோணுச்சு. நான் நினச்சேன். ஆனால் அந்த முதல் நாள்லேருந்து தெரிஞ்சு இல்லை வேறு லெவலு. அந்த டைமிங் சென்ஸு, அந்த ஹியூமர் சென்ஸு, அந்த அந்த ஆக்டிங் பண்ணுற பக்குவம், அடுத்தவங்கள்ட்ட பேசுகிற பக்குவம், நாலேஜு, இது எல்லாமே நான் அங்கே ஃபஸ்ட் நாளே கண்டுபிடிச்சிட்டேன். முதல் நாளே தெரிஞ்சு. சும்மா அப்படி இப்படி ஆர்வத்தில் அதெல்லாம் இது ரொம்ப ரொம்ப கிளியராக கேட்குற கொஸ்டின் அப்படி இருக்கும், செய்கிற செயலும் இந்த இடத்துல நான் படிக்கட்டுமான்றது இருக்கும். அதே நேரத்தில் அந்த ஷார்ட்டு போயிட்டுருக்கப்போ சின்ன சின்ன நுணுக்கங்கள், குட்டி குட்டி விஷயங்கள், அந்த பண்ணுற சேட்டைகள், அது நான் ஸ்க்ரீனில் பண்ணுறப்ப தெரிஞ்சு எவ்வளோ விஷயம் பரிசு பிடிச்சிருக்காங்க அப்படின்றத. அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்போவே பார்ப்பேன், அவ்வளோ பசங்க பொண்ணுங்க வருங்க, என்னடா இது இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு அப்போவே மனம் கட்டிப்பா. அப்போவே ஏர்லி ஸ்டேஜ்லேயே அதுலெல்லாம் பார்த்துட்டேன். அப்படி தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நட்பாக அது இருந்துச்சு. ஆனால் என்னை அப்போ வந்து எனக்கு தம்பி தான். சாரி, அண்ணன், நான் தம்பி தான். வெளியில் 2 பேர் நண்பர்கள்ன்ற மாதிரி இருக்கும். பட் அப்போ இருந்து எங்களுக்கு ஒரு அண்ணன் தம்பின்றது அது நாளுக்கு நாள் ஆக இன்னும் என் மேலே ரொம்ப ஒரு உண்மையாகும். இப்போ பார்த்தா ரொம்ப ஆக்சுவலாக உடன்பிறவாத அண்ணன் தம்பி மாதிரி இங்கே 2 பேர். ஆமாம். அந்த அளவுக்கு அவருடைய அணுகுமுறை தம்பி, ஒரு ஆனஸ்டான பேச்சு, ரியலாக
இருக்கிறதுனாலே நம்ம தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. என்னையும் கார்த்திக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் தம்பிக்கு. இன்னைக்கு கூட சமீபத்தில் கூட இந்த மாமன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எந்த இதுவுமே சொல்லாமல் தம்பி வந்தாப்புல. எந்த ஒரு இன்னைக்கு அப்படி மெனக்கிட்ட வேண்டிய அவசியமே இல்லையே. அது கரெக்ட் இல்லைங்களா? வந்தாலுமே அவருக்கு டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு தான் சூழல் இருக்குது. நிறையா ஒரு அன்பு டார்ச்சர், ஒரு அன்பு ஃபேன்ஸ் சில விஷயங்கள் க்ரௌடு கூடும் கண்டிப்பாக அவருக்கு தான். அப்படி இருக்கப்போ அவர் கொஞ்சம் ஓகே, எங்கே வந்தோமோ அங்கே வந்துட்டு ஃப்ரீயாக போகலாம், ஒரு ஒரு ரிலாக்ஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு 1 hour 1.5 hour ட்ராவல் பண்ணி வந்து சர்ப்ரைஸ் பண்ணுற அவசியம் இல்லை. அதை தாண்டி அண்ணன் சிவகார்த்திகேயனுடைய இன்றைய வளர்ச்சி எப்படி பார்க்குறீங்க? மிகப்பெரிய வளர்ச்சி. 2 விஷயம் இருக்கு. ஒன்று, ஃபஸ்ட்டு பெற்றவங்களோட ஆசீர்வாதம், ஒன்று அம்மா அப்பா ஆசீர்வாதம். அதை தாண்டி ஃபஸ்ட்டு தன்னைக்குள்ள திறமையை வளர்த்துக்கிட்டது. சும்மா யாருமே அப்படி ஒன்றும் வந்துட முடியாது சார். எல்லாம் புஷ் பண்ணி விட்டாலும் தூக்கி வைக்கலாம் சார். தூக்கிட்டு போகிறதுக்கு எனக்கு தம்பி ஒன்றும் இல்லை சார். ஏற்றி முதுகில் ஏற்றினா இழுத்துட்டு போக மாட்டுக்கு தம்பி ஒன்றும் இல்லை சார். அந்த மாதிரி அது இதுக்கு தான் நான் சொன்னேன். அந்த மனங்குத்தி பறவையிலேருந்து நான் பார்த்தது. நான் பார்த்த ஒரு ஷார்ட்டில் சின்ன ஒரு அவர் பண்ண அந்த செய்கை, நான் இந்த விஷயத்தை நான் அப்படியே தம்பிகிட்டே சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் நான் சொல்லியிருக்கேன். அந்த சீனில் ஒரு செகண்ட் நீ ஒன்று பண்ணுவார் தம்பி, அது ரொம்ப பிரில்லியன்ட், சூப்பர். பயங்கரமான பக்குவம், அவசரம். அது தன்னை நிறுத்திக்கிறதுக்கு தன்னை எப்படி பண்ணால் மக்கள் முன்னாடி போய் மக்களுக்கு நம்மளை பிடிக்கும் அப்படி ரொம்ப கவனமாக செய்கிறது. ரொம்ப கவனமாக யோசித்து ஒரு விஷயத்தை எப்படி கொண்டு ரீச் பண்ணணுங்கிறதுலேருந்து டெக்னிக்கலாகவும் சரி, அன்பாகவும் சரி, எப்படி போயிருந்தது, தன்னோட ப்ராஜெக்டை எப்படி பெருசுப்படுத்தணும், அதை எப்படி சேஃபாக எல்லாரும் அதை பலனை அடையணும், அந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருப்பாப்புல. சும்மா ஏதோ ஒன்று பண்ண அப்படிலாம் தம்பி இல்லை. அதனால் இவ்வளோ பெரிய வளர்ச்சி எல்லாரும் சப்போர்ட் பண்ணி கண்டிப்பாக அவரோட நண்பர்களாக இருக்கட்டும், முக்கியமான படங்கள், முக்கியமான இயக்குநர்கள் எல்லாமே சேர்ந்து தம்பிக்கு இது பண்ணி விட்டாலும் நல்ல விஷயம் தான். யார் இல்லாமல் இருக்கு. நான் இந்த இடத்துல இருக்கின்ற சினிமாவில் இயக்குனரும் தயாரிப்பாளரும் இல்லை என்றால் நான் இந்த இடத்துக்கு வந்துக்க முடியாது. அவர்கள் எல்லாம் இருந்தாலும் அந்த வாய்ப்பை தக்க வைக்கணும். இல்லை அது நீங்கள் என்னை புஷ் பண்ணி வர்றப்ப நான் திருப்பி அங்கே போய் நிற்கணும். இல்லை அங்கே ஒருத்தர் வந்து புஷ் பண்ணணும். புஷ் பண்ணிட்டு போயிட்டு அப்புறம் பண்ணுற மாதிரி உங்ககிட்டே வந்து உங்கள் மடியிலே உட்காந்துட்டே இருக்கக்கூடாதுல்ல. கரெக்ட். போகணும், அங்கே போய்ட்டு அங்கே தட்டு இன்னொருத்தர் போகணும்ல. கரெக்ட். அப்போ அதே தான். அப்போ குறிப்பிட்டிருக்கப்போ டக்குன்னு புஷ் பண்ணி யார் அப்போ புஷ் பண்ணி விட்டால் யாருமே புஷ் பண்ணலை. நீங்கள் நானாகவே வந்திருப்பேன். அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி தன்னைத்தானே மற்றவங்க சப்போர்ட்டில் தன்னைத்தானே நல்லா செதுக்கிக்கிட்டே அமைச்சு. விஜயோட மொத்தம் 2 படம் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? வேலாயுதம் ஃபஸ்ட்டு. ஆனால் விஜயண்ணன் கூட என்றென்றும் புன்னகை, நிலாவேவா, நெஞ்சிலும் இருக்கும் வரை, இது எல்லாமே எலக்ட்ரீஷியன். துல்லாரமணம் துல்லும் கூட ஒர்க் பண்ணிக்க நினைக்கிறேன். விஜயன் ஒர்க் பண்ணிவிட்டு அவரு கூடயே வந்து நடிக்கிறப்ப அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவரும் அதே தான். ரொம்ப ரொம்ப ஒரு பிடித்தமான, எல்லாத்துக்கும் பிடித்தமான ஒரு ஹீரோ. இது ஒரு மக்கள் எல்லாத்துக்கும் பிடித்தமான ஹீரோன்னு சொல்லலாம். ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவருடைய சிம்பிள் அதிகமாக இருக்க மாட்டார், அதிகமாக இது பண்ண மாட்டார். ஆனால் அவளை எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் இருக்க மனுஷன் எல்லாத்துக்கும். சின்ன விஷயம் ஒருத்தர் வாங்கின கட்டு பிடிச்சி இது பண்ணுவாங்க. ஒருத்தர் சின்ன விஷயமா ஒரு உடல் மொழியில் விஷ் பண்ணுவாங்க அவங்கள. அது அவ்வளோ பெருசாக இருக்கும் நம்மளுக்கு. குழந்தை மாதிரி தான் ஆகுது. ஆமாம், இந்த செட்டில் ஃபன் பண்ணிட்டோம்னா அப்படி இருந்து சிரிச்சிடுவார் மனுஷன். அதே மாதிரி இன்னைக்கு இவ்வளோ பெரிய உச்சத்தில் வந்து இருக்காது, இன்னைக்கு அரசியல் வந்தாருன்னா அவர் அந்த இண்டிவிஜுவாலிட்டி ஒரு மனுஷன் தன்னைத்தானே செதுக்கிக்கிட்டாரு. அதுக்குனால தான் அவருடைய ஃபேன்ஸ் அவரை கொண்டாந்து அங்கே வச்சுட்டாங்க. எல்லாத்துலையும் உடம்பு ஃபிட்டில் இருந்து சொல்லி, டான்ஸில் இருந்து, ஒரு படத்தை கொண்டு எப்படி சேர்க்கறதுல இருந்து தன்னைத்தானே அவ்வளோ அவரை உருவாக்கிக்கிட்டார். நீங்கள் எந்த லிங்குசாமி முன்னாடி நடித்து காட்டினீங்களோ அந்த லிங்குசாமியுடைய இயக்கத்திலேயே ஒரு பிரம்மாண்டமான படம் 5ஆம் நாள் நடிச்சிங்க. அப்போ இந்த பழைய சம்பவங்கள்லாம் லிங்குசாமிகிட்ட பேசியிருக்கீங்க. சொல்லியிருக்கேன். அண்ணனும் சொல்லுவார், சிறப்பு அழக லிங்கண்ணே அன்னைக்கு சொல்லியிருக்காரு. ஆமாம், பாம்பே சொல்லியிருக்கப்போ சொல்லியிருக்காரு. ஆமாம். அவர் அது கடினமான உழைப்பாளி. சூரிய அண்ணனும் கடினமான உழைப்பாளி. தன்னை போட்டு சட்டியில் படத்துக்கு தானே வருத்தினாட்டி இருக்கும். அந்த மாதிரி ஒரு மனுஷன் இந்த சினிமாவுக்காக அவரை நம்பி ஒரு ரோல் கொடுத்தாச்சுன்னா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகிறது. பல திரைப்படங்களில் நீங்கள் நகைச்சுவை வேஷத்தை நடிச்சிருக்கீங்க. அந்த வாழ்க்கை உங்களுக்கு நிறைவாக இருந்ததா, இல்லை வேறு ஏதோ ஒன்று நம்ம போகணுன்ற தேடல் அப்போவே இருந்ததா? இல்லை, நகைச்சுவையில் இருக்கப்போ அது மட்டும்தான் கவனம் இருந்துச்சு. இன்னும் நகைச்சுவை நிறையா பண்ண வேண்டியிருக்கு. இன்னும் நல்லா நம்ம உச்சத்துக்கு போகணுன்ற மன உறுதியோடு தான் நிறையா நான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன்.
அதில் நிறைய விஷயங்கள் எனக்கு நிறைய கை கொடுத்துச்சு. எனக்கு நல்ல இடத்துல என் சினிமா கொண்டு வந்துகிட்டே இருந்துச்சு. என்ன ஒன்றே ஒன்று நான் தெரிஞ்சு பண்ண என்னென்னா, நான் எடுத்த முடிவு என்னென்னா, நான் அந்த நகைச்சுவையில் நல்ல லீடிங்கில் வந்துட்டு இருக்கப்போ எனக்கு அந்த வாய்ப்பு, காமெடிக்கான வாய்ப்பு நிறையா வந்துச்சு. காமெடி மீன்ஸ் காமெடி ஹீரோ, ஒரு காமெடியன் அப்படி ஃபுல் படமாக காமெடி ஹீரோவாக அப்படி பண்ணுற வாய்ப்பு வந்துச்சு. நான் அதை மட்டும் பண்ணாமே இருந்தேன். எனக்கு அது நிறையா வந்துச்சு. இதவே அங்கே பண்ணுறதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை. அப்படி பண்ணால் எனக்கு அது வேறு மாதிரி ஒன்று பண்ணு, கேரக்டராக பண்ணணும். எனக்கு கேரக்டர் மேலே ரொம்ப வருது. காமெடியன் இல்லாமல் ஒரு நடிகர் எனக்கு பார்க்கணுன்னு ஆசை. நான் காமெடின்னு தெரியுது, ஓகே, எல்லாம் பார்க்குறாங்க. நம்ம நடிகர் காமெடியன் இல்லாமல் இன்னொரு ஆக்டராக பார்க்கணும். அப்படி ஒரு ரோல் வந்தால் பண்ணுவோம். திருப்பி இதவே அங்கே பண்ண வேண்டாம். இங்கே பைக்கில் நம்ம பின்னாடி உட்காந்து போகிற ஹீரோவுக்கு பின்னாடி அங்கே போய்ட்டு பைக் நம்ம ஓட்ட வேண்டாம். ஸோ அதனால் எனக்கு அது பெரிய வித்தியாசம் இருக்காது. அவ்வளோங்களா, இங்கே உங்கள் கூட போய் நடிக்கிறேன், அங்கே போய் நானே தான் ஃபுல்லாக காமெடி பண்ண போகிறேன். அது என்னமே தெரியல. அது எனக்கு ஒரு 6-7 படம் வந்துச்சு. அப்போ சில படம் நல்ல ஹீரோ வச்சு எடுத்த பெரிய இயக்குநர்களே முக்கியமான வந்து என்கிட்ட சொன்னாங்க. அற்புதமான ஒரு நல்ல ஸ்டோரியெலாம் சொன்னாங்க காமெடினாவே. அவங்கள்ட்ட நேரில் போய் சொல்லிட்டு வந்துட்டேன், இல்லைங்கண்ணே ஏதாவது ஹீரோக்கள் பண்ணாலும் நான் கூட காமெடினாவே பண்ணுறேனே, தனியாக வேண்டாம்ண்ணே, இதை நீங்கள் மாற்றி அப்படியே ஒரு கேரக்டர் வேறு மாதிரி ஒரு படம், விடுதலை மாதிரி வேறு ஒரு படங்கண்ணே நான் வந்து நடிக்கிறேன்னு சொல்லிட முடியாது. அப்படி சொல்ல முடியாது, வேணான்னு சொல்லிட்டு வந்துடுவேன் நான். ஆனால் எனக்குள்ளே நான் வேணான்னு சொன்ன காரணம் எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் இதவே அங்கே போய் பண்ண விரும்பலை. எனக்கு ஒரு கேரக்டர் வந்தால் பிடிக்கும் அப்படின்னு தான் சொன்னேன். அப்படி இருந்ததுனால எனக்கு சின்ன சின்ன காமெடியில் நடிக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேரக்டர் வந்திருக்கும். சில எமோஷ்னல் கேரக்டர் வந்து எங்கேயாவது ஒரு டக்குன்னு சேஞ்ச் ஆகிருப்பேன் நான். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி பண்ணியிருப்பேன் நான். அப்படி இருக்கிறப்ப தான் எனக்கு வெற்றிமாறன் கூட அவர் கூப்பிட்றப்ப ஏதோ நமக்கு ஒரு அந்த படத்துக்கான வாய்ப்பு கிடைக்க போகுதுன்னு நினச்சிட்டு நான் போனேன். ஏதோ வழக்கம் போல் நமக்கு ஏதோ ஒரு அவர் படத்தில் காமெடி பெருசாக இருக்காது, சரி ஒரு கூப்பிட்ற ஏதோ காமெடி இருக்கும்போது நினச்சி போனேன். அப்புறம் ஏதோ கேரக்டர் இருக்குன்னு நினச்சேன். அப்புறம் ஸ்டோரி எல்லாம் முடிச்சுட்டு அந்த லீட் ரோல் நீங்களே பண்ணுங்கன்றாரு. ஸோ அது நான் எதிர்பார்க்க முடியாத ஒன்று. யோசிக்கவே இல்லை, அவள் தான் யோசிக்க வாய்ப்பு இல்லை. ஏன்டா அவர் கூப்பிட்டு பேசணும் சந்தோஷம். ஒரு பெரிய இயக்குனர் இருக்காரு, நிறைய ஹீரோக்கள் பார்வையில் அவர் இருக்காரு, நிறைய தயாரிப்பாளர்கள் பார்வையில் இருக்கார் அவர். அப்படி இருக்கப்போ வந்து நம்ம யோசிக்கிறதுல இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று என்னென்னா, நம்ம பண்ணுனா இப்படி ஒரு கேரக்டர் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருந்து பார்த்தீங்களா, அது இப்படி ஒரு இயக்குனர்கிட்ட இருந்து வரும் எதிர்பார்க்கல. சூப்பர். சில ஒருவேளை நார்மலான சுச்சுவேஷன் நம்ம கிடச்சிருந்தா கூட நம்ம அதை போய் பண்ணியிருந்தாலும் கூட அது எவ்வளோக்கு வெளியில் ஃபோக்கஸ் ஆகுதுன்னு தெரியல. நீங்கள் நல்ல பொருளை கொண்டு ஒரு இடத்துல வச்சா கூட, அது நல்ல பொருளாக இருந்தால் கூட அதை வாங்க வரக்கு வேணும்ல, அதை கொண்டு மக்கள்கிட்ட ரீச் பண்ணுறதுக்கு போராட்டமாக இருக்கு. கரெக்ட். அது கூட அந்த பொருளுக்கான குவாலிட்டி குறைஞ்சி போயிடும். அப்படி இருக்கப்போ போய் வச்சோன்னு டக்குன்னு வராங்க, வியாபாரம் ஆகிற பொருள் தான் இன்றைக்கி ரொம்ப இதாக இருக்குது. அந்த பொருள் நல்லா இருந்தால் கண்டினியூ ஆகுது, சரியில்லைன்னா டப்புன்னு எவ்வளோக்குள்ள கூட்டம் வந்து அவங்ககிட்ட கூட்டம் போயிடும். அந்த மாதிரி நம்ம சில நல்ல இயக்குனர்கிட்ட போனாலும் சில புதிய இயக்குனர் புதிய இயக்குனர்கிட்ட வரப்போ போராட வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி இருக்குது சினிமா, இன்றைக்கி இருக்குது ஓடிட்டு இருக்கு. ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்து அவங்ககிட்ட கொண்டு போய் இது நல்ல பொருள் நான் காட்டுறதுக்கு அதுக்குள்ளே அவங்க டைம் இல்லை, பொறுமை இல்லை அவங்களுக்குலாம். அடுத்தடுத்து ஓடிடுறாங்க. இன்றைக்கி ஒரே நேரத்தில் 2 கையில் வச்சு பர்ச்சேஸ் எடுக்கிறாங்க. இப்படியான்னு எடுக்கிறாங்க. ஒரு நிமிஷம் இது எவ்வளவு, ஐயோ ஒரு நிமிஷம் இதே எடுங்க இந்த வச்சுருங்க, நான் அந்த கடைக்கு போகிறேன்னு போயிடுறேன். அப்படி இருக்கப்போ நம்ம ஒரு பெரிய இயக்குனர் அங்கே போய் நம்ம நடிச்சுட்டாலே போதும், நம்மளை கொண்டு போய் உலகம் பூரா கொண்டு நம்ம சேர்த்துருவாங்க. அந்த படம் சேர்றப்ப அந்த படத்தில் வர கடைசியில் ஒரு டாக்ஸி டிரைவரும் கூட போய் சேர்ந்துருவான். அதனால் எனக்கு அப்படி ஒரு பெரிய இயக்குனர்கிட்ட ஒரு நல்ல கதை கேரக்டர் அப்படின்றப்ப என்னமத்தில் எந்த சாமி புண்ணியமோ தெரியல. போனாலும் இப்படி போகலாம்னு நினச்சி, ஆனால் இப்படி பெரிய இயக்குனர்கிட்ட போய் நடிக்கணும்னு நினைக்கல. இப்படி ஒரு ரோல் பண்ணுவேன் கிடச்சா அது எனக்கு பிடிச்சிருக்கு. என்னைக்காவது வாய்ப்பு கிடச்சா அப்படி ரோல் பண்ணுவோம்னு இருந்து, ஆனால் இப்படி ஒரு இயக்குனர்கிட்ட வாய்ப்பு கிடச்சி அது டோட்டலாகவே என்னை அப்படியே ரூட்டவே என்னை மாற்றி விட்டுருச்சு. நன்றி வெற்றிமாறனுக்கும், அந்த படத்துக்கு முழு உறுதுணையாக இருந்த தயாரிப்பாளர் எல்ரட் குமார் அண்ணனுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். இவ்வளோ நாள் நான் அந்த சினிமாவில் பயணிச்சுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் தயாரிப்பாளர் சரி, அதே நேரத்தில் என்னை கதை நேகனாக என்னை மாற்றி விட்டு என்னை வேறு ஒரு ட்ராக்கை மாற்றி விட்டு நீங்கள் இந்த இடத்துல உட்காந்துக்கிங்கன்னா கண்டிப்பாக வெற்றிமாறனுக்கும் நான் அனுப்புடைய உதவி இயக்குனர் எல்லாரும் உழைப்பில் என்னை ஒருத்தர் இயக்குனர் நம்பிக்கை வைக்கிறப்போ அந்த நம்பிக்கையை டேரக்டர்ஸாக ப்ரொடியூசர்ஸாக வைக்கிறாரு. அவங்க 2 நம்பி பழகிறப்போ அவங்க சுற்றி அத்தனை டெக்னீஷியன் நம்பி அவங்க மேலே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ எல்லாரோட உழைப்பு இந்த மாண்டில் நான் மட்டும் தான் தெரியுறேன். பொதுவாகவே சூரிய எப்படிப்பட்ட நடிகர், முழுமையாக அவங்கள டைரக்டர்கிட்ட அப்படியே ஒப்படைச்சிடுவீங்களா? கண்டிப்பாங்க. காமெடி இருக்கப்போ நான் கொஞ்சம் அதை நான் எடுத்துக்கிறேன் சில விஷயங்கள். அதை இயக்குனர் வந்து அது வேணான்னு சொன்னால் மாற்றிக்கிறேன். அதில் பர்டிகுலர் இந்த டைமிங் இப்படி வந்தால் நல்லாயிருக்கும், இந்த கொஞ்சம் பாஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். கரெக்ட். அந்த கரெக்ஷன் மேக்ஸிமம் காமெடின்ட்டு அதை கரெக்ட் பண்ணுவாங்க இயக்குனர்கள். காமெடி வந்து சொல்லிக் கொடுக்க முடியாதுல்ல.
தனக்குத்தானே அது கண்டென்ட் எடுத்துக்கிட்டு நமக்கு என்ன முடிவு டைமிங் அதெல்லாம் நான் அது காமெடியாக இருக்கப்போ நான் எடுத்துக்கிறேன். சில விஷயங்கள் இயக்குநர்கள் கேட்டு அவங்க சொல்கிறது சுந்தரி சென்னியம்மன் ஆளுகள், சுராஜ் சென்னியம்மன் ஆளுகள்லாம் வந்து காமெடி இருந்தாலும் அவங்க டோட்டலாக அவங்க வேறு மாதிரி ஒன்று வாங்குவாங்க. ஆமாம், அவங்ககிட்ட அவங்க அந்த மாதிரி இயக்குனர்லாம் பார்த்தீங்கன்னா காமெடியை நம்மளை பெருசாக இது பண்ணவே மாட்டாங்க. ஆனால் சின்ன சின்ன கரெக்ட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல இவ்வளோ லேட்டாக திரும்ப கொண்டுவாங்க, இந்த இடத்துல சடனாக திரும்ப கொண்டுவாங்க, ஒரு பாஸ் விட்டு யார் இப்படி பாருங்கண்டுவாங்க. அதுதான் அவங்க அந்த ஸ்கூலில். அது மற்றபடி கேரக்டராக நான் ஆனதுக்கப்புறம் நான் அவங்கள்ட்ட கொடுத்துனேன். நாளைக்கு அவர் தம்பி கேமராமேன் தம்பி டைரக்ஷன் பண்ணாலும் இல்லை சப்போஸ் அண்ணன் பண்ணாலும் அப்போ முழுசாக என்னை ஒப்படைச்சிரு. எனக்கு அதுதான் ஈஸியாக இருக்குது. அருமை. எனக்கு அதுதான் ஈஸியாக இருக்குது. நான் அவங்க சொல்கிறத எனக்கு அவங்க ஏண்டா அந்த கதையில் நான் கேட்டுட்டு போய் நடிக்கிறத விட அந்த கதையை 6 மாதமா 4 மாதம் ஃபுல் ட்ராவல் அவங்க தான் பண்ணுறாங்க. அப்போ ஒரு அதிகாரியாக இருக்கவன் என்ன படையில் அமைஞ்சு பண்ணணும், என்ன மீட்டரில் இருக்கணும், கீழே இருக்க வேலைக்கதை அடிமையாக இருக்கிறவன் என்ன இருக்கணும் அப்படின்னு அவர் 2 பேர்த்துக்கும் அவங்க தான் சுமக்கிறாங்க. 2 பேர்த்துக்கும் அவங்க தான் ஆக்ட் பண்ணுறாங்க அந்த 2டையுமே. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட போயிட்டுன்னு வச்சுங்களேன், எனக்கு அவங்க ஆர்டிஸ்ட்டாக தெரியுவேன். இல்லாட்டா நான் 10 படமும் ஒரு சூரி தான் தெரியும். 10 படத்தை ஒரு சூரி நடிச்சாருன்றதை விட 10 படத்தில் 10 சூரி நடிச்சாருந்தால் நல்லாயிருக்கும். தெரியல, அது இப்போ வரைக்கும் அதை பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ சூரிக்கு பிடித்த நகைச்சுவை நடிகர்கள்னால் யார் சொல்லலாம்? அது மாதிரி சூரியை ரொம்ப கவர்ந்த குணச்சித்திர நடிகர்கள்னால் யார் சொல்லலாம்? நாகேஷ் சார். ரொம்ப நாகேஷ் சிரிச்சுக்கிட்டு இருக்கையிலே அப்படியே ஒரு சிரிச்சுட்டு சடனை டக்குன்னு அந்த சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு என்ன தெரியல எதுக்கு கூப்பிட்டாங்க தெரியல, ஒன்று பண்ணுவார் பாருங்க, ஐயோ சிரிக்க விட்டு அப்படி டக்குன்னு செய்யலான்ட்டு ஒரு பாடல அவங்க பண்ணுவார் மனுஷன். அந்த சுச்சு போட்ட மாதிரி கண்ணு கலைங்க. கரெக்ட். சுச்சு போட்டோம்னா ஆடியன்ஸை மாற்றிடுவார் ஒரு செகண்டில். காமெடி பண்ணிக்கிட்டே இருக்கையிலேயே அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கும். எப்படி இந்த காலிவுட் படங்கள் சில படங்கள் ட்ராலி வருதா வரலையா நிற்கிறான்ற மாதிரியே காமெடி பண்ண சிரிச்சு வச்சுட்டு இருக்கையிலேயே அப்படியே அப்படியே அதை வச்சுட்டு போயிடுவா மனுஷன். அவர் எங்கே சேஞ்சானார்னு நமக்கு தெரியாது, நாம் எங்கே சேஞ்சானோம்னு தெரியாது. அப்படியே ஆகச்சிறந்த மனுஷன். தமிழ் சினிமாவின் தமிழ் நடிகர்கள் நாகேஷ் சார் நம்ம நடிகர் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம நாகேஷ் சார் சொல்ல மிகப்பெரிய பெருமை இந்த சினிமாவுக்கும். அதனால் எனக்கு சார் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே எனக்கு என்எஸ்கே நான் ரொம்ப லேட்டாக நம்ம அந்த விளையாட்டு காலம் கடந்து பார்த்தாலும் சில விஷயங்கள் பிடிக்கும். அதுக்கப்புறம் நடிகர் அத்தனை பேருமே பிடிக்கும். எனக்கு வடிவேல் சார்லேருந்து விவேக் அண்ணி கூட நடிச்சிருக்கேன். விவேக் அண்ணி கூட ஒரு 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 2-3 படங்களில் ஒரு 2 சீனில் போய் அவரை பார்த்ததில்ல பெருசாக அவர் மற்ற ஆக்டர்களை கூடவே வச்சுருப்பாங்கல்ல அண்ணன். அப்படி எனக்கு கொடுக்கறதுலாம் நாங்கள் வேலை செஞ்ச படங்களில் 2 படத்தில் வாய்ப்பு கேட்டிருக்கோம். அப்போ அதை கூப்பிட்டோன்னு யார் நீங்கள் எலக்ட்ரிசி வேலை செய்கிறேன் வாய்ப்பு கேட்குறேன், சரி வாய்ப்பா அந்த டைலாக் போட்டு கொடுப்பான் விவேக்கா. ஆமாம் அவங்க அந்த இயற்கையும் அந்த கடவுளும் அந்த மனுஷனை அவர் நல்ல மனிதரை டக்குன்னு பிரித்து கூட்டி பண்ணதே ரொம்ப வேதனையாக இருக்குது. ரொம்ப வேதனையாக இருக்குது. அது அந்த குடும்பத்துக்கும் நமக்கும் ஆடியன்ஸுக்கும் சரி இந்த சினிமாவுக்காகவும் அன்னை இருந்திருக்கலாம். அந்த இறைவன் ஏதோ ஒரு சொல்ல கூட்டி போயிட்டு அவரை ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி உள்ளவர் அண்ணன். அப்படி ஒரு ஹெல்ப் மனுஷன், அப்படி உதவி செய்கிறவங்க, மிகப்பெரிய அறிவாளி. காமெடியில் சூப்பர் டைமிங் உள்ளவர் கமல்ஹாசன். கண்டிப்பாக இந்த சினிமா இருக்கிறது கண்டிப்பாக அவர் கூட நடிச்சிருவேன். ஏன்னா அவர் இன்னும் பல வருஷம் சினிமாவில் நடிப்பார்னு நான் நம்புகிறேன். அது உண்மை. சுசீந்திரன் மாதிரியே உங்கள் கரியரில் மிக முக்கியமான இன்னும் இருவர்னா ஒரு பக்கம் சசிகுமாரும் இன்னொரு பக்கம் சமுத்திரக்கனி. சசிகுமாரனை எப்போதுமே எனக்கு எங்கள் அண்ணன் சசிகுமாரனே பெரிய ஹீரோ இது. 2வது சச்சினை இன்றைக்கி ஒரு ஹீரோ. நான் போய் கேட்டோன்னா அவர் படத்தை அத்தனை படத்தில் ஒரு காமெடியாக நடித்தேன். நான் இன்றைக்கி ஒரு கதையை நான் நடிக்கிறேன். அப்படி இருக்கிறப்ப அந்த படத்துக்கு அவரை கூப்பிட்றப்ப மிகப்பெரிய தைரியம் எனக்கு ஃபஸ்ட்டு. ஆனால் எனக்கு பயம் இருந்துச்சு எப்படி கேட்குறது. இப்போ வெற்றிமாறன் உங்ககிட்ட கதையை சொல்லும்போது என்ன சொன்னார் ஆக்சுவலாக அந்த கதாபாத்திரத்தை பற்றி? ஃபஸ்ட்டு வேற ஒரு கதை சொன்னார் என்னை கூப்பிட்டு சொன்னப்போ. அது வேற ஒரு ஸ்டைலில் இருக்காது. ஃபோட்டோ ஷூட் பண்ணி எல்லாம் முடிஞ்சு கிளம்பலான்னு நினைக்கிறப்ப இதுக்கப்புறம் திருப்பிக்கிட்டு அந்த வெற்றிமாறன்கிட்ட எவ்வளோ ஆசையில் பயங்கரமாக அது ஹாப்பியாக இருந்தோமோ அதை நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொன்னாங்க. கொஞ்சம் குறைச்சிக்கங்க அது. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.